எல்லாவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெரியவில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணைதுணைத்தார். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையில, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல கிட்டத்தட்ட 8.2 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 820 கோடி மக்கள் இருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 820 கோடி மக்களுக்கு இடையில அன்றைக்கு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம் சப்மிஷன் தான். அந்த சப்மிஷனை பின்பற்றுவதற்கு உண்டான ஒரே சோர்ஸ் ஆஃப் ரிலிஜன் குர்ஆன் மட்டும்தான் அப்படிங்கிற சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ்வால் ஆக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுக்காக நாம கர்வப்படக்கூடாது, அதுக்காக நாம ஆர்வம் கொள்ளக்கூடாது. அந்த ஒரு கணக்கை நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சும்மா ஒரு 10,000 பேர் நம்ம இருப்போமா, ஒரு 10,000 பேர் இருக்கிறது வாய்ப்பு. இந்த 820 கோடியோட இந்த 10,000 நம்ம ஒப்பிட்டு பார்த்தா அப்படின்னு சொன்னா 0.00005 zeros அப்புறம் 1%. அவ்வளவுதான். அப்ப இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி சொல்லணும், அல்லாஹ்வுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும். இந்த பாக்கியத்தை கொடுத்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி கூறுவதாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நான் தொடங்குறேன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிப்பீட்டடா பல வசனங்கள்ல தூதரை ஃபாலோ பண்ணுங்க, தூதரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அவன் அடிப்படையில் தூதர் என்ன சொல்றாரு, இந்த ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் ஒட்டுமொத்தமாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வால தீர்மானிக்கப்பட்ட மக்கள் தொகை 1500 கோடி பேர். 150 பில்லியன் 150 பில்லியன் 150 பில்லியன் சொன்னா 15,000 கோடி பேர். சாரி, 15,000 கோடி பேர் இந்த பூமியில மனிதர்களாக அனுப்பப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 820 கோடி பேரு, ஒருவேளை இன்னைக்கு முன்னால் ஒரு 180 கோடி பேர் ஆரம்பிச்சு இன்னும் 14,000 கோடி பேர் இனிமேல் தான் வர இருக்காங்க. பூமிக்கு 14,000 கோடி மக்கள் இனிமேல் தான் வர இருக்காங்க. இந்த 14,000 கோடி மக்களுக்கு இடையில இதுக்கு முன்னால வந்து போன மக்களுக்கு இடையில எவர்கள் நல்ல எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த 7 குழந்தைகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சாங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு தூதர் நமக்கு சொல்றாங்க. ஏன் நம்ம ரிப்பீட்டடா அல்லாஹ் ஒரு தூதர் மூலமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தூதரை குறித்து நாம பேசும்போது நாம அவரை நினைவு கூறுறது. ஏன் எப்ப பார்த்தாலும் அவரே நீங்க நினைவு கூறுறீங்க, அவருக்கே சொல்றீங்கன்னு சொல்லி இது ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. அவர் சொன்ன விஷயத்த நாம இந்த இடத்துல சொல்லும் போது அவர் பேர் தான் சொல்லணும். அவர் சொன்னதை வேற ஒருத்தர் சொல்றான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக அவர் நினைவு கூறுறது இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க சொன்ன கருத்தை நாம சொல்றோம். எப்படி நியாயமா நேர்மையாக அதை நாம சொல்றோம். இப்போ சைத்தான அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சஜ்ஜா செய்யுங்க. அவன் என்ன சொல்றான், நெருப்பால படைக்கப்பட்ட என்ன போய் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர் போய் சஜ்ஜா செய்ய சொல்றீங்க. இங்க ஆப்ஜெக்ட் இல்ல விஷயம். யார் அந்த ஆர்டர் நம்ம கொடுக்குறாங்களோ அவங்க ரிப்பீட்டடா சொல்றாங்க, நீங்க தூதரை ஃபாலோ பண்ணுங்க, தூதரை பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் நம்ம நல்லா நினைவு வச்சுக்கிறோம். எல்லாத்துக்குமே கான்சிக்வன்சஸ் இருக்கு. கான்சிக்வன்சஸ் சொன்னா விளைவுகள். ஒரு நல்ல காரியத்தை நாம செஞ்சா அதுக்குண்டான விளைவுகள், ஒரு கெட்ட செயல் நாம செஞ்சா அதுக்குண்டான விளைவுகள். உதாரணத்துக்கு குடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நாம குடிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே புரியாது, நல்ல ஜாலியா தானே இருக்கு, குடிச்சா நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஆனா 100% நிச்சயமா 100% குடிச்சதுக்கு உண்டான விலையை நாம கொடுப்போம். ஒரு மனிதர் விபச்சாரம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நெருங்காதீங்க. அது கடந்த ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினா அதுக்கு உண்டான விலை அவரு டெஃபினட்டா ஒரு நாள் கொடுப்பார். அது இந்த உலகத்திலேயே கொடுக்கலாம், மறு உலகத்திலேயே கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல,
இன்னாரதான் கல்யாணம் பண்ணணும், இன்னார கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லி சட்டங்களை எல்லாம் விதிச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அல்லா சட்டத்தை நிலைநிறுத்தியதாக சொல்றாங்க. God created the universes and established the law. சட்டத்தை நிலைநிறுத்தினார். அந்த சட்டம் மீறப்படும் போது அதுக்குண்டான தண்டனை நாம அனுபவிக்கணும். உதாரணத்துக்கு உடன்பிறந்த சகோதரிகளுடைய மகளை கல்யாணம் பண்ண கூடாதுங்கிறது சட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிந்துஸ் என்ன செய்யறாங்க, அதுக்குதான் பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதை கடந்து எந்த தாயினிடத்துல ஒரு பிள்ளை பால் குடிச்சிட்டோம், அந்த தாயுடைய மகனையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இது குரான் சொல்லக்கூடிய சட்டம். நம்ம இடங்கள்ல என்ன ஆகும், அறிஞ்சும் அறியாமலும் இதை மீறிடுவாங்க. சின்ன பிள்ளையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். தெரிஞ்சும் பையன் திடீர்னு பார்த்தா ஷார்ப்பா இருப்பான், இல்ல பொண்ணு பார்த்தா ஷார்ப்பா இருக்கும். இந்த சம்பந்தம் விட்டு போயிடக்கூடாது, இந்த பையனை நம்ம விட்டுறக்கூடாது, இந்த பொண்ணு நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த தப்பா அவங்க செய்வாங்க. அதுக்கு உண்டான விலையை கொடுப்பாங்க. நிறைய மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் நம்ம பாக்குறோம் இல்ல. இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஏற்பட்டதாக கூட இருக்கலாம். அதனாலதான் என்ன சொல்றான், நெருக்கமான உறவுகளுக்குள்ள கல்யாணம் பண்ணா உங்களுக்கு குழந்தை அப்படி பிறக்கும், அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்த எல்லாம் அனுமதிக்கிறாங்களோ அதுல எந்த பிரச்சனையும் எப்பவுமே இருக்காது. ஆகையினால கான்சிக்வன்சஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிரதிபலன் சென்ஸ் ஒரு விலை இருக்கு, பின் விலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம் பாருங்க. ரஷாத் கலிஃபா என்ன சொல்றாரு, நீங்க எப்பதான் காலையில முழிக்கிறீங்களோ கண்டிப்பா நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில இதை கடைபிடிச்சே ஆகும். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமானது. ஒவ்வொரு முறையும் நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது, தூக்கம் என்பது மரணம். குரானை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒவ்வொரு முறை நாம ராத்திரி தூங்கும் போதும் நாம மரணிக்கிறோம், மீண்டும் காலையில அல்லாவால உயிர் கொடுத்து எழுப்பப்படுறோம். இது நிதர்சனம், உண்மை. நீங்க எப்பெல்லாம் தூங்கி முழிக்கிறீங்களோ உங்க கண்ணை நீங்க துறக்கும் போது உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பேர் இருக்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதை தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படி இல்லையா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படியே நீங்க எலாபரேட்டா சொல்ல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. இதை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நாம் என்ன செய்யலாம், கூட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள்ல மக்களுக்கு தெரியாத இந்த ஒரு விஷயத்தை, அவங்க யாருமே செய்யாத இந்த ஒரு செயலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். பொதுவாகவே ஒருத்தர் வந்து கேட்கிறாரு how are you அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம், ஐ எம் ஃபைன் தேங்க்யூ. எதுக்காக நம்ம தேங்க்யூன்னு சொல்றோம், நம்ம மேல அவருடைய கன்சர்னுக்காக, நம்மளை மதிச்சு நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சு அவர் கேட்கிறாரு, அந்த அக்கறைக்காக நம்ம என்ன செய்யறோம், ஒரு சாதாரண மனிதனுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். ஆனா கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில ஒருத்தர் எந்திரிக்கும் போது வெவ்வேறு விதமா எந்திரிக்கிறாங்க. ஒருத்தர் ரசாவே சொல்றாரு, ஓ அந்த வார்த்தையை சொல்றாங்க, ஒருத்தர் என்னடா சனியன் அப்படின்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எந்திரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்மளை படைச்சரத்தை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை பொறுத்த அல்லாவுக்கு நம்ம என்ன செய்யறோம், நன்றி சொல்றோம். ஒவ்வொரு முறை நீங்க எந்திரிக்கும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி சொல்லக்கூடிய செயலை நீங்க பிராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நாம மரணம் அடைஞ்சு இந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் மௌத்தா போய் மீண்டும் அவர் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது அவர் வாயிலிருந்து இதேதான் வரும். அந்த பிராக்டிஸ் அப்படியே அங்கேயும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி டே ஆஃப் ரெசரக்ஷன், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாளையில அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றாரு. இதுல என்ன லாபம், சொல்றது என்ன கிடைக்கும், அதுதான் ஹைலைட். ரஷாத் கலிஃபா சொல்றாரு, இப்படி சொல்லிக்கிட்டு தீர்ப்பு நாள் அன்னைக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாளையில எவர் ஒருவர் எந்திருக்கிறாரோ அவர் போய் போறக்கூடிய இடம், அடுத்து அவர் போகக்கூடிய இடம் சொர்க்கத்தை தவிர வேற இல்லை. எந்திரிக்கிற அவருடைய போக்கிடம் அடுத்து போனோம்ல, நம்ம உலகத்துல மனுஷனா கடந்துட்டோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அடுத்து நம்ம எங்க போவோம், மௌத்தா போவோம். ஒவ்வொருக்கும் ஒரு ரிசல்ட் இருக்குது. உயிரோட இருக்கிற நாம அடுத்து எங்க போவோம், மௌத்தா போவோம். நாளைக்கு இதையே சொல்லி எந்திரிக்கக்கூடிய அந்த மனிதர் போகக்கூடிய இடம் சொர்க்கமே தவிர வேறில்லை. ஆனா ஒரு விஷயத்தை நாம மைண்ட்ல வச்சுக்கணும், மற்ற எல்லா பிராக்டிசஸும் கரெக்டா இருந்தா தான் இந்த ஒரு பிராக்டிஸையும் நம்மளால செய்ய முடியும். ரிலிஜியஸ் பிராக்டிஸ் சொல்லக்கூடிய சலாத்து, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜு, மற்ற அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம சரிவர செயல்படுத்தினாலே தவிர இது சாத்தியப்படாது. அது கரெக்டா இருந்தா
இதே சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அருள்பாலிப்பாங்க. நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னால் என்ன செய்வோம்? எந்திரிக்கும் போது இதே சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்து எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள போயிடும் அல்லாஹ்வுடைய கிருபை. அதனால டெஃபினட்டா நம்ம எல்லாரும் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலிப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மௌத்த சொல்றாங்க. ஒன்னு பிலீவர்ஸ் உடைய மௌத்து, இன்னொன்னு டிஸ்பிலீவர்ஸ் உடைய மௌத்து. நம்பிக்கை கொண்டவருடைய மரணமும் நம்ப மறுக்கின்றவருடைய மரணமும் ஒரே மாதிரி கிடையாது. அவங்கள முகத்துல அடிப்பாங்க மலக்குகள், குடுக்கல மிதிப்பாங்க, அப்படியே அடிப்பாங்க, அடிச்சு அவங்க உயிரை பறிப்பாங்கன்னு சொல்றாங்க, அடிப்பாங்க. ஆனா நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன செய்வாங்க? இப்ப நாம நம்பிக்கை கொண்டவர்கள் ரியல் பிலீவர்ஸ், அது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பிலீவர்ஸ் கோ டு ஹெல்னு சொல்லி குர்ஆன் சொல்லி, நம்பிக்கை கொண்டவர்கள் பெரும்பான்மையினர் நரகத்துக்கு போறாங்க. ஏன்? அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொண்டவர்களாக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய இறுதி முடிவு, நம்முடைய வாழ்க்கை டெர்மினேஷன் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும்? இந்த கார்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை, இந்த உடம்பு, இதை நம்ம லேசா விட்டுட்டு நம்முடைய பெற்றோர்கள் ஆதமும் அவருடைய மனைவி வாழ்ந்த அந்த ஏதேனின் தோட்டங்களுக்குள்ள போயிருவோம். இந்த வாழ்க்கை அங்க அப்படியே தொடரும், ஆனா வேறு விதமாக. இந்த வாழ்க்கை இருக்கு, நம்ம மௌத்தா போக மாட்டோம். நன்னறியாளர்கள் உண்மையிலேயே மரணிக்கிறது, நேரா அங்க போயிடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன்ல 8:24 அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓ யூ ஹூ பிலீவ், ஒட்டுமொத்தமா நம்பிக்கை கொண்டவரே. ஓ யூ ஹூ பிலீவ்னா என்ன அர்த்தம்? ஓ யூ ஹூ பிலீவ் இன் காட், அந்த காட்ங்கிற வேர்டு தேவையில்லை. கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவரே. யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றீர்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டவரே, யூ ஷால் ரெஸ்பாண்ட் டு காட், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதிலளிக்க வேண்டும். ரெஸ்பாண்ட்னா என்ன? இப்போ வந்து இவர் சொல்றாரு, அந்த பொருளை கொண்டே அங்க வச்சிருங்க, இந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்க. எஸ் சார், உடனே அதை செய்யுது, இதான் ரெஸ்பாண்ட். வேலையை நீங்க சொல்றீங்க, எஸ் சார் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான், அவருக்கு நாம பதில் அளிச்சுட்டோம். பதில் அளிக்கிறது அல்லாஹ்வுக்கு பதில் அளிக்கிறது இதுதான். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? யூ ஷால் ரெஸ்பாண்ட் டு காட், நீங்க அல்லாஹ்வுக்கு பதில் அளிக்க வேண்டும். and to the messenger when he invites you to what gives you life, மேலும் உங்களுக்கு எது வாழ்வளிக்கின்றதோ அதன் பக்கம் தூதர் உங்களை அழைக்கின்ற பொழுது அவருக்கும் பதிலளிக்க வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம்? தூதர் உங்களுக்கு எதை செய்ய சொல்றாரோ அதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மரணம் கிடையாது. நீங்க உங்களுடைய அந்த மரணத்தை நீங்க தவிர்த்தலாம். ஏன்னா உங்களுக்கு எது வாழ்வளிக்கின்றதோ அதன் பக்கமாக தூதர் உங்களை அழைக்கின்றார்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. உங்களுக்கு எது வாழ்வளிக்கின்றதோ அதன் பக்கம் தூதர் உங்களை அழைக்கின்ற போது அவருக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நல்லா பாருங்க, எக்காலத்துல ஒரு சமூகம் இருக்குது, அந்த மக்கள் கெட்டவங்களா இருக்காங்க. ஒரு தூதர் வராரு, அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்புறாங்க. அந்த தூதர் வந்து இந்த மக்களை எச்சரிக்கை செய்யறாரு. ஆனா அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அவரை நம்ப மறுக்கிறாங்க. அதன் காரணமாக அழிந்து போனார்கள். நூகுக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு இந்த போட்ல ஏறுறவன் தவிர அவர் எவனுமே பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அவர் சொல்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? என்னன்னா பழைய கட்டையில செஞ்ச, பழைய கையில கொண்டு செஞ்ச ஒரு போட். அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, பழக பிரிமிட்டிவ் ரோப்ஸ், பழைய காலத்து பண்டைய கைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படகு. அது மட்டும் இல்லாம ஆடு மாடு எல்லாத்தையும் ஒரு ஜோதிடர் ஏத்திக்கிட்டாரு. இதுல ஏன் நாம் எப்படி தப்பிக்க முடியும்? பிரளயம், மிகப்பெரிய வெள்ளம். அன்னைக்கு யாரெல்லாம் தூதருடைய பேச்சை கேட்டாங்களோ அவங்க மட்டும்தான் படைச்சாங்க, அவங்க மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள். அவருடைய பெற்ற புள்ள மலைக்கு மேல போயிருந்து அழிஞ்சு போனான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆக தூதருடைய பேச்சுங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை. they never speak on their own அப்படின்னா அவர்கள் ஒருபோதும் தாங்களாகவே சுயமா பேசுறது, அல்லாஹ் தான் பேசுறாங்க. you should know that God is closer to you than your heart. உங்களுடைய இதயத்தை காட்டிலும் அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நெருக்கமாக நம்முடைய இதயம், இன்னொரு கழுத்து பெருநரம்புன்னு அல்லாஹ் சொல்றாங்க. கழுத்து பெருநரம்பு.
ஆக அதை விட அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமா இருக்காங்க. அந்த அல்லாஹ் தான் சொல்றாங்க, தூதர் பேச்ச கேட்டா உங்களுக்கு அது வாழ்வழிக்கும், தூதருடைய பேச்ச கேட்டா நீங்க மரணத்தை தவிர்த்துக் கொள்வீர்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. And that before him you will be summoned. அவருக்கு முன்பாக நீங்கள் வரவழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமைய நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ரஷாத் கலீஃபா கூட ஒரு இதுல சொல்லுவாரு, நிலா நம்மளை சுத்து, சந்திரன் இந்த பூமியை சுத்து, பார்க்கக்கூடிய நமக்கு சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும். சந்திரனுடைய ஒரு பகுதியை நம்மளால பார்க்க முடியும், இன்னொரு பகுதியை நம்மளால பார்க்கவே முடியாது. இன்னொரு பகுதியை நம்மளால பார்க்கவே முடியாது. சுற்றக்கூடிய அந்த சந்திரன் ஒரே ஒரு செகண்ட், ஒரு வினாடி லேட்டா சுத்தினா அந்த பின்பக்கத்தை நம்மளால பார்க்க முடியாது. சோ எல்லாமே அல்லாஹ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இந்த பூமியோட புதிய சக்தி இருக்கு பாருங்க, 0.01% கூடிச்சுன்னு வைங்க, காலை வச்சா எடுக்க முடியாது. ஒரு 0.01% இல்ல, 0.01 கூடனா வச்ச காலை எடுக்க முடியாது. 0.01 குறைஞ்சிட்டா எடுத்த காலை வைக்க முடியாது. பக்காவா வச்சிருக்கான், ப்ரிசைஸ்லி மெஷர்டு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. மிகச்சரியாக அளந்து நான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன், மிகச்சரியாக அளவிட்டு ஒவ்வொன்றும் அதற்கிடப்பட்ட கட்டளைக்கிணங்க அதனுடைய சுற்று அந்த வரையறைக்குள் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 293 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது யூதர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னா, அவங்கள மாதிரி நாம் இருக்கக்கூடாது. எப்படி சொல்றாங்க அல்லாஹ், நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை நீங்கள் வலிமையுடன் உறுதியாக கடைபிடிக்கவும் மேலும் கவனமாக கேட்கவும் என்று கூறியவாறு சினாய் நிலையை உங்களுக்கு மேலாக உயர்த்தியவாறு உங்களுடன் நாம் ஓர் உடன்படிக்கை செய்தோம். காட்ட யூதர்களிடத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் நாங்கள் கீழ்ப்படிய மறுக்கின்றோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கிறோம் ஆனா நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு அவர்களுடைய நம்பிக்கையின்மையின் காரணமாக அவர்களுடைய இதயங்கள் கன்று குட்டியின் மீதான வழிபாட்டை கொண்டு நிறைந்தவர்களாக ஆகிவிட்டன. உங்களுக்கு ஏதேனும் நம்பிக்கை இருக்குமையானால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு எதை கட்டளையிடுகின்றதோ அது உண்மையில் மிசரபிள், துன்பகரமானதாக இருக்கின்றது. யாரு? அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லாதவர்கள். உதாரணத்துக்கு சலாம் அலைக்கும் சொல்ல வேணாம் ஒரு குரூப் சொல்லு. காலாகாலத்துக்கு சாமிரி வந்துட்டு தான் இருக்கும், சாமிரி காலத்துக்கு வரும். இங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சாமிரி மாதிரியான ஆட்கள்லாம் வரதான் செஞ்சாங்க. ஆனா எல்லாரையும் அல்லாஹ் திருப்பி போட்டாங்க, துரத்தி விட்டுட்டாங்க. சாமிரி தன்னுடைய பிக்கை யூஸ் பண்ணி ஒரு கண்ணுக்குட்டிய ஒரு சவுண்ட் கொடுக்க வச்சுட்டான். கண்ணுக்குட்டியின் சத்தத்தை அதோட அந்த மக்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, போட்டு போயிட்டாங்க. ஆனா மூசா என்ன செஞ்சாரு, வாடான கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன உன் பிரச்சனை, என்னுடைய உள்ளுணர்வு இதைத்தான் எனக்கு கட்டளையிட்டதுன்னு சொன்னான். அப்போ மூசா என்ன சொல்றாரு, போய் உன்னுடைய தீர்ப்புக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அது வரையிலும் எங்க கிட்ட கூட நீ வந்துடாத. உன்னுடைய தீர்ப்புக்கான நேரம் வரையிலும் எங்க கிட்ட கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்துறாரு. மறுபடியும் கூப்பிடாரு, வா நீ உருவாக்கி வச்ச தெய்வத்தை பாரு. நாங்க அதை எரிச்சு கடலுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக கடலுக்கு அடியில நாங்க அதை போட போறோம், அதை பார்த்துட்டு போறாங்க. இதுதான் நாம சொல்லக்கூடிய பதிலா இருக்கணும். சலாம் கொடுக்க வேணாம், அதை செய்யாத, ஒரு ரெக்கார்ட் தான் தொழுக, 3 வேலை தான் தொழுகன்னு சொன்னா கூப்பிட்டு இதுதான் பதில். எங்களுடைய நிலை இதுதான். நாங்க இது வந்து மாறக்கூடிய ஆட்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் இல்லைன்னு அவங்கள்ட்ட நாம சொல்லிடணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம பார்த்தோம், தொடர்ந்து நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யும், வருந்தி திருந்து தூபு இடலாம். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெரியவில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். ஆக இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு எது நம்பிக்கை இருக்குமேனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு எதை கட்டளையிடுகின்றதோ அது உண்மையில் துன்பகரமானதாக இருக்கின்றது மிஸ்ரம், துக்ககரமானதாக இருக்கின்றது மிஸ்ரம், வெட்கக்கேடானதாக இருக்கின்றது மிஸ்ரம், வெறுப்பிற்குரியதாக
அவமானகரமானதாக இருக்கின்றது சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. மிசரபிளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல மீனிங்ஸ் இருக்கு. எல்லா மீனிங்கும் இதுக்கு போகும், எல்லா அர்த்தமும் இதுக்கு போகும். அதுக்கு அடுத்து 285 பார்த்தோம். ஏன் நாம தூதர்களை ஃபாலோ பண்ணணும், எதுக்காக ஃபாலோ பண்ணணும்? அல்லாஹ் சொல்றாங்க தூதரை குறித்து, அதாவது தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, சான்றிதழ் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? The messenger has believed in what was sent down to you, what was sent down to him from his Lord. தூதர் அவருக்கு அவருடைய இரட்சகரிடமிருந்து என்ன இறக்கப்பட்டதோ அதை நம்புகின்றார், அதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்விலிருந்து என்ன வந்துச்சோங்க நல்லா கேளுங்க. The messenger has believed in what was sent down to him from his Lord. தூதர் அவருக்கு அவருடைய இரட்சகரிடமிருந்து என்ன இறக்கி அனுப்பப்பட்டதோ அதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். And so did the believers. நம்பிக்கை கொண்டவர்களும் அவ்வாறே செய்கின்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? If you want to be a believer, நீங்க ஒரு நம்பிக்கையாளராக இருக்கணும்னு விரும்பினா தூதர் என்ன செய்யறாரோ அதுதான் நீங்க செய்யணும். தூதர் என்ன செய்யறாரோ அதைத்தான் நாங்க செய்யணும். தூதருக்கு என்ன இறக்கி அனுப்பப்பட்டதோ அதன் மீது நாம நம்பிக்கை கொள்ளணும். அப்பதான் நாங்க நம்பிக்கை கொண்டவர்கள். They believe in God, His angels, His scripture, His messengers. அவங்க அல்லாஹ்வின் மீது, மலக்குகளின் மீது, வேதத்தின் மீது, மேலும் தூதரின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். We make no distinction among any of God's messengers. அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாருக்கிடையிலுமே நாம வேற்றுமை ஏற்படுத்துவதில்லை, வேதனை பாராட்டுவதில்லை சொல்றாங்க. குர்ஆன் இஸ் God's messenger. குர்ஆன் இஸ் a messenger of God. இதுல யாரும் மறுக்க முடியாது. ரஷாத் கலீஃபா is one of God's messengers. So we are not supposed to make any distinction among Quran and Rashad Khalifa, or make no distinction between God and between Rashad Khalifa and the Quran. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். குர்ஆன் ஒரு தூதர், ரஷாத் ஒரு தூதர், அவர்களுக்கு இடையே நாம வேற்றுமை ஏற்படுத்தக்கூடாது. மனிதருக்கு முக்கியத்துவம், ஹியூமன் பீயிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது நம்ம சொந்த விஷயமானது. குர்ஆன் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? They say we hear and we obey. இப்படிதான் நம்மள சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் கேட்கின்றோம், நாங்கள் கீழ்ப்படிகின்றோம். அந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் கேட்கின்றோம், கீழ்ப்படிய மறுக்கின்றோம் சொன்னாங்க. நம்பிக்கை கொண்டவர்கள், நீங்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தா நீங்க என்ன சொல்லணும்? நாங்கள் கேட்கின்றோம், நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? Forgive us our Lord, எங்களுடைய இரட்சகர் எங்களை மன்னிப்பீராக. To you is the ultimate destiny. இறுதி விதி உன்னிடமே இருக்கின்றது. இறுதி விதி அல்லாஹ்விடத்துல இருக்கு. ஆக தூதருடைய பேச்சை கேட்டோம், கீழ்ப்படினோம். இது மாதிரி நிறைய சொல்லலாங்க. தூதருக்கு நாம எந்த அளவுக்கு கீழ்ப்படியணுங்கிறது, தூதருக்கு கீழ்ப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத குர்ஆன் பல மாதிரியா சொல்லு, விதவிதமா சொல்லு. அதனால அந்த விஷயத்தை நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து ஒரு பிரிவை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. 20:134 நல்லா தெரிஞ்சுங்க. 20:134 Have we annihilated them before this? ஒரு தூதரை அனுப்புறதுக்கு முன்னால நாம் அவர்களை முற்றிலுமாக அழித்திருந்தால் they would have said, our Lord, had you sent a messenger to us, we would have followed your revelations and would have avoided the shame and the humiliation. அல்லாஹ் கேளுங்க, அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தூதர் அனுப்பாம நான் அந்த மக்களை அழிச்சிருந்தா அந்த மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க மட்டும் ஒரு தூதர் எங்களுக்கு அனுப்பியிருந்தா நாங்கள் உங்களுடைய வெளிப்பாடுகளை பின்பற்றி இருந்திருப்போமே, இந்த அவமானம் மற்றும் இழிவை தவிர்த்திருப்போமே. அப்ப ஒரு தூதரை நாம அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளை நாம ஃபாலோ பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு தூதர் அவசியமாகிறாருன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இதுக்கு வேற யாரையும் நம்ம சாட்சிகளா தேடி போகணுங்கிற தேவையில்லை. நாம தான் சாட்சி, நாம தானே சாட்சி. ரஷாத் கலீஃபாவுடைய மெசேஜ், இந்த குர்ஆன் மட்டும்தான் மார்க்கத்துக்கான ஆதாரங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வர்றதுக்கு முன்னால நம்மள நிறைய பேர் குர்ஆன் ஓதக்கூடியவங்களாகத்தான் நான் இருந்தோம். நம்ம எல்லாரும் நம்மள நிறைய பேர் மெசேஜும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தோம். அந்த குர்ஆன் தெளிவா சொல்லுது 3:18 ஷஹாதாங்கிறது லா இலாஹா இல்லல்லாஹ்,
ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுது. நாம சொன்னோமா? நாம இன்னொன்னு சேர்த்து சொன்னோம். 17:110 ரொம்ப தெளிவா சொல்லுது. சலாத்துல ரொம்ப சத்தம் போட்டு ஓதாதீங்க, ரொம்ப மெதுவா ஓதுங்க, ரொம்ப மெதுவா ஓதாதீங்க, நடுத்தரமான குறியை கடைபிடிக்கிறாங்க. நாம ஓததான் செஞ்சோம், நமக்கு தெரியல. நம்ம அந்த மாதிரி தொழுனோம். அதை வெளிப்பாடுகளை பின்பற்றுவதற்கும் தூதருடைய தேவை இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க. இந்த 20:134 அதுக்கு அடுத்து சொல்றாங்க 28:47 இதுக்கான பதில். இவ்விதமாக இதெல்லாம் தூதர்லாம் அனுப்புறதுக்கு பின்னால நான் ஒரு தூதரை அனுப்பிட்டேன். இவ்விதமாக அவர்கள் சொந்த செயல்களின் ஒரு விளைவாக ஒரு பேரழிவு அவர்களை தாக்குகின்ற பொழுது, எங்களுடைய இரட்சகரே, நீர் ஒரு தூதரை எங்களுக்கு அனுப்பியிருந்தால் நாங்கள் உம்முடைய வெளிப்பாடுகளை பின்பற்றியிருப்போம், மேலும் நம்பிக்கையாளர்களாக இருந்திருப்போம் என்று அவர்களால் கூற இயலாது. நம்ம இனிமேல் இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தப்பு நாம பண்ணினா நாளை கேள்வி கணக்கில் வரும்போது, நீங்க ஒரு தூதர் அனுப்பினா நாங்களும் வெளிப்பாடுகளை பின்பற்றி இருப்போமே, நம்பிக்கையாளர்களாக இருந்திருப்போமே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிட்டாங்க. எல்லாத்துலயும் தெல்ல தெளிவா மார்க்கம் இன்னதென்று தெல்ல தெளிவாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால குளறுபடிகள் செஞ்சா யார் செய்யறாங்களோ அதுக்கு அவங்க தான் பொறுப்பாளிகள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது போன்ற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இப்ப நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நமக்கு இடையில இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பத்தி நம்ம ஒண்ணும் ஒரி பண்ண வேண்டியது. ஆனா இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குல்ல, இது நம்மள சப்மிட்டர்ஸா இருக்கிறது வெளியே தள்ளிடும், சப்மிஷன் விட்டு வெளியே அனுக்கிறார். நமக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நம்ம முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக ஆக்கிவிடாது. அப்ப முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக நம்ம எது ஆக்கும்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம முஸ்லிம்களாக இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னா எப்படி போவோம்? ரஷாத் கலீஃபா சொல்றாரு, யார் அவரை கடவுளுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ, he is no longer a Muslim, he is no longer a submitter. அல்லாஹ்வுடைய தூதராக ரஷாத் கலீஃபாவை எவர் ஒருவர் ஏற்க மறுக்கின்றாரோ அவர் அப்போதிலிருந்து முஸ்லிம் கிடையாது, சப்மிட்டர் கிடையாது அப்படின்னு சொல்றார். அந்த கடந்த குர்ஆன்ல 9:11 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர்கள் வருந்தி திருந்தி, அவர்கள் வருந்தி திருந்தி, மேலும் தொடர்பு தொழில்களை சலாத்தை கடைபிடித்து, மேலும் கடமையான தர்மத்தை கொடுத்து வந்தால் அப்பொழுது அவர்கள் மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். நம்மள மாதிரி யார் தொழுவலையோ அவர் நம்மை சார்ந்தவர்கள். நாம சப்மிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க சப்மிட்டர்ஸ் இல்ல, அவங்கதான் சப்மிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நாம சப்மிட்டர்ஸ் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவங்க வருந்தி தெரிந்தால் தௌபா செய்து, மேலும் தொடர்பு தொழில்களை கடைபிடித்து, மேலும் கடமையான தர்மத்தை கொடுத்து வந்தால் அப்போது அவர்கள் மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அறிந்து கொள்கின்ற மக்களுக்காக நாம் இவ்விதமாக வெளிப்பாடுகளை விளக்குகின்றோம். அறியக்கூடிய மக்கள் யார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த வசனலாம். எனக்கெல்லாம் நான் எதுவும் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவை எனக்கு இல்லை. எனக்கு வேணான்னு சொன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு வேணாங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அறிந்து கொள்கின்ற மக்களுக்காக நாம் வெளிப்பாடுகள் இவ்விதமாக விளக்குகின்றோம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 9:24 பிரகடனம் செய்கிறார்கள். இதோட முடிச்சிடும். பிரகடனம் செய்கிறாங்க, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுடைய குடும்பம், உடன்பிறப்புகள் ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதித்திருக்கின்ற பணம், நீங்கள் கவலைப்படுகின்ற ஒரு வியாபாரம், மேலும் நீங்கள் மனதார நேசிக்கின்ற இல்லங்கள், உங்களுடைய வீடுகள், நீங்க மனதார நேசிக்கின்ற உங்களுடைய வீடுகள் ஆகியவை அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர், மேலும் அல்லாஹ்வின் நிமித்தம் பாடுபடுகின்றதை காட்டிலும் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தால், உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால், அப்பொழுது கடவுள் தன்னுடைய தீர்ப்பை கொண்டு வருகின்றவரை சற்று காத்திருப்பீர்களாக. கடவுள் தீய மக்களை வழிநடத்தவில்லை. இந்த கடவுள் தீய மக்களை இல்லை, கடவுள் அந்த தீய மக்களை வழிநடத்தவில்லை. God does not guide the wicked people. அந்த தீய மக்களை கடவுள் வழிநடத்தும். எந்த தீய மக்கள்? எவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மற்றும் அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுவதை காட்டிலும், கடவுளை நிமித்தம் பாடுபடுவதை காட்டிலும் தங்களுடைய பெற்றோர்கள், தங்களுடைய வாழ்க்கை துணைகள், தங்களுடைய உடன்பிறப்புகள், தங்களுடைய பிள்ளைகள், சில்ட்ரன், அண்ட் வியாபாரம், பணம், குடும்பம், இது மேலா நினைக்கிறாங்களோ
அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொல்றாங்க, கொஞ்ச நேரம் காத்துருங்க, அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பை கொண்டு வருகின்ற வரை. எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க அத்தா சொன்னாரு, நான் என்ன செய்யறது, எங்க அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் எடுக்காது, எதுவுமே அங்க உதவா. என்ன அல்லாஹ் சொல்றாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நாளைக்கு தீர்ப்பு நாளைக்கு நமக்கு கேள்வி இருக்கு பாய். தூதருக்கு நீங்க எப்படி பதிலளிச்சீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அந்த கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ் உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தூதர் என்ன சொன்னாரோ, நவைட்டு சலாத்தல் சுபுன்னு சொன்னாரு, நான் நவைட்டு சலாத்தல் சுபுன்னு சொல்லுங்க, நவைட்டு சலாத்தல் ஃபஜர் மாத்தினார், நான் மாத்தினேன். அதே மாதிரி ஒன்ஸ் இன் இயர் ஜக்காத் கொடுக்கணும்னு சொன்னாரு, அப்ப நான் அது மாதிரி கொடுத்தேன். எப்பெல்லாம் அவங்க சம்பாதிக்கீங்க அறுவடை பீரியட்ல, எப்ப நீங்க சம்பளம் வாங்கல அப்ப கொடுக்கணும், அதை மாத்துறாரு, நான் மாத்தேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கிபிலாவுடைய திசை, கிபிலாவுடைய திசையை அல்லாஹ் ஏன் மாத்திரம் சொல்றாங்க, உங்களுக்கு இடையில எவர்கள் தங்களுடைய குதிகால்களின் மீது திரும்ப விடுகின்றார்களோ அவர்களிடமிருந்து எவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உடனடியாக இந்த ரெட்டிங்கிற வேர்டுக்கு வித்வுட் எனி ஹெசிடேஷன் இருக்கு, எந்த ஒரு தயக்கம் இல்லாம தூதரை பின்பற்றுகின்றவர்கள் யார் என்பதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக, டிஸ்டிங்விஷ் எவர்கள் அந்த மாதிரி செய்யறாங்க வேறுபடுத்தி காட்டுவதற்காகத்தான் கிபிலாவுடைய விஷயம் மாத்திரம். மறுபடியும் தான் பழைய மாதிரி வந்துருச்சு, மறுபடியும் பழைய மாதிரி. அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கிடையே ஒரு பெரிய குழப்பமே வந்திருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நாங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம், இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு மாத்துறாரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏன் அல்லாஹ் அந்த சட்டத்தை நான் ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் எவர்கள் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை டிஸ்டிங்விஷ் வேறுபடுத்தி காட்டுவதற்காக, டிஸ்டிங்விஷ் அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக, டிஸ்டிங்விஷ் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக. இந்த டிஸ்டிங்விஷ் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கு, இதுக்காகத்தான் நான் அதை செய்யன்னு சொல்றாங்க. ஆகையினால தூதரை பின்பற்றுகின்ற விஷயத்துல நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தூதரை குறித்து நாம வர்ணிக்க கூடாது. தூதரை குறித்து வர்ணிக்கின்றவர்களை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுது, அவங்க எப்படிலாம் அவங்களை வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி அவங்க வர்ணிக்கிறதுனால அவர்களால் எதாவது பாதையை காண முடியாமல் போயிடுச்சு. தூதரை வர்ணிக்கிறவனால சரியான பாதையை காண முடியாதுன்னு சொல்லுது அந்த வசனம். தூதரை டிஸ்கிரைப் பண்றவங்க நேரான பாதையை சரியான பாதையை அவர்களால் காண இயலாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நம்முடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இது போன்ற எந்த தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வாளிப்பாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழு பொருத்தத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழுமையான பாதுகாப்பையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பரிபூர்ணமாக பெற்ற நன்மைகள் அல்லாஹும் அல்லாஹ் அந்த குர்ஆனிலே நன்மையாளர்களுக்காக வாக்களித்திருக்கின்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள், வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற நன்மைகள் அல்லாஹும் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற அந்த எலிட் ஆஃப் தி எலிட் சாபிக்கும் சிறந்தவர்களிலே சிறந்தவர்கள் சொல்றாங்க பாருங்க அல்லாஹ். அப்படிப்பட்ட மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் யாரையெல்லாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அல்பாலிப்பாராக. யாருக்கெல்லாம் ஆக்கி அல்பாலிப்பீராக அல்லாஹ்வுக்கு இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன்.